நமஸ்தே. இப்போ நம்ம பிராத்தமிக் புக்கில் இருக்கிற இலக்கண பகுதி கிராமர் பார்ட் தான் பார்க்க போகிறோம். பாடம் 7 லெசன் 7 த பொசசிவ் கேஸ் எண்டிங்ஸ். ஆறாம் வேற்றுமை உருபு. சம்பந்த் காரக். ராம் கா லடுக்கா, ராம்ஸ் சன், ராமாஸ் சன். ராமனுடைய பையன், ராம் கே லடுக்கே, ராமாஸ் சன்ஸ். ராமனுடைய பையன்கள். ராம் கி லடுக்கி, ராமாஸ் டாட்டர், ராமனுடைய பெண். ராம் கி லடுக்கியா, லடுக்கியா, ராமாஸ் டாட்டர்ஸ், ராமனுடைய பெண்கள். சீதா கா பாயி, சீதாஸ் பிரதர், சீதா சீதையின் சகோதரன். இப்ராஹிம் கி காய், இப்ராஹிம்ஸ் கவ், இப்ராஹிமினுடைய பசு. ராம் கே கர் மே, என் ராமாஸ் ஹவுஸ், ராமனுடைய வீட்டில். சீதா கே பச்சோं का, ஆஃப் சீதாஸ் சில்ட்ரன், சீதையினுடைய குழந்தைகளின். அதாவது இதில் கா கே கி இது யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் வருது. கா இஸ் used when the noun that follows is masculine singular. ஒரு சொல்லை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் ஒருமையாயிருந்தால் அங்கு கா உபயோகிக்கப்படும். இங்கே எப்படி சொல்லியிருக்காங்க, அதாவது ஒருத்தரை சொல்லும் போது கா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் அந்த பெயர் சொல்லுக்கு அப்புறம் ஒருத்தரை சொல்லும் போது ஆண்பால் அப்படின்னு ஆண்பால் ஒருமையில் இருந்தால், ஒரு ஆணை குறிக்கும் போது, ஒரு பாய் ஜென்ஸை குறிக்கும் போது காவை யூஸ் பண்ணணும். அடுத்தது கே இஸ் யூஸ்ட் when the noun that follows is masculine plural respect, or when the noun that follows again followed by another case ending. Key is used when the noun that follows is feminine, singular or plural or respect. இதுக்கான தமிழ் மீனிங் பார்ப்போம். ஒரு சொல் அதை அடுத்து வரும் பெயர் சொல் ஆண்பால் பன்மையில் இருக்கும் பொழுது, மரியாதையை குறிக்கும் பொழுது காவை அடுத்து வரும் பெயர் சொல் ஏதாவது ஒரு வேற்றுமை உருவை கொண்டதாயிருக்கும் பொழுது கா என்பது கே என மாறி உபயோகிக்கப்படும். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெயர் சொல் ஆண்பால் அந்த பன்மையில் இருக்கும்போது மரியாதையை குறிக்கும் போது காவா இருக்கிறது கேவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு சொல் அதை அடுத்து வரும் பெயர் சொல் பெண் பாலாயிருந்தால் ஒருமை பன்மை மரியாதை மூன்றிற்கும் முன்பாக கீ உபயோகிக்கப்படும். பெண் பாலாக இருக்கும்போது கீ வரும். இதே ஆண் பாலாக இருக்கும்போது கே வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.